ஹலோ காய்ஸ், இப்போ சமீபத்தில் ராம் சரணும் ஜான்வி கபூரும் இந்த பெட்டி திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு ரசிகர் ஒருத்தவர் வந்து ராம் சரணை நெருங்கும்போது கெவின் குண்டா அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு, ஓகேவா, அதாவது ராம்சந்திரனுடைய செக்யூரிட்டி கார்டு, அவர் ஒரே புல்லுக்கட்டை தூக்குன மாதிரி தூக்கிட்டு போனார். அது ட்ரெண்டிங்கில் பேசப்பட்டது. யார் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் இது சார்ந்து நிறைய தகவல் பரப்பப்பட்டது. அவரை பற்றியும் அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படி சொன்னால் அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபா சம்பளம். இதை பற்றி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பெத்தி திரைப்படத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து ராம் சரணும் ஜான்வி கபூரும் வந்திருந்தாங்க. ஒரு சில முக்கிய ஆக்டர்ஸ்லாம் வந்தாங்க, ஓகேவா. அதில் இந்த ப்ரோட்டோகால்ஸை மீறி வரும்பொழுது ஒரு ரசிகர் ஒருத்தவர் வந்து ராம் சரணை நெருங்குறாரு. அப்போது கெவின் குண்டா அந்த பாடி கார்டு இருக்கார்ல, அவர் அப்படியே புல்லுக்கட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அப்படியே போட்டு நிப்பாட்டினார். அது ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. என்னன்னா, இது போல் ராம் சரண்ட்டு வரும்போது சும்மா தள்ளி விட்டு பார்த்துருப்போம், நிறைய ஒரு மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் புல்லுக்கட்டை தூக்குற மாதிரி ஒரே தூக்கிட்டு போனார் கெவின் குண்டா. யார் அந்த கெவின் குண்டா அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ராம் சரணுடைய பாடி கார்டு. இவருக்கு இந்த என்ன வேலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவர் ராம் சரணுடைய ஃபேமிலி மற்ற எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து பாடி கார்டு. இவரை பற்றி ராம் சரணே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இவர் வந்து எங்களுடைய டீம்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி ராம் சரண் இவரை பற்றி ரொம்ப நெருக்கமாக வந்து சொல்லியிருக்காரு. சும்மா கிடையாது, இவருக்கு ப்ரைஸ் அமௌண்ட்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா போக மிரண்டு போயிடுவீங்க. அதை அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த கெவின் குண்டா இருக்கார்ல, இவர் வந்து பூர்வீகமாக கொண்டது கேம்பியா. பட் ஆனால் இப்போ கரண்ட்டில் ஸ்டே பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி. இவர் கேம்பியாவோட ரெஸ்லிங் அசோசியேஷன்ஸோடைய அசோசியேட்டு. சும்மா கிடையாது, கேம்பியானாலே அங்கே ரெஸ்லிங்க்கு ஒரு தகுந்த ஒரு தனி மரியாதை இருக்குது. அங்கே கல்ச்சரல் வைஸாக இருக்கும். அதனால் வந்து அங்கே கேம்பியோட ரெஸ்லிங் அசோசியேஷன்ஸ்க்கு அசோசியேட்டாக இருந்திருக்காரு. இவருடைய நிக் நேம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேமா லிமினா ஆஃப் பெரா. புதுசாக இருக்குல்ல நேமு. பட்னா அவருடைய ஹைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டான ஒரு உடம்பு. சரி, ஓகே, ரெஸ்லிங்கில் தான் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்காரு அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் மிஸ்டு மேட்சியா ஆர்ட் ஃபைட் இருக்குல்ல, இதுலேயும் பெரிய அளவில் ஒரு ஃபைட்டரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு தனியான ஃபேன் பேஸ் இருக்குது. ஃபேன் பேஸ் எப்படி ப்ரோ அப்படின்னா, பெரிய அளவில் ஆக்டர்ஸுக்கு இவர் வந்து கண்டிப்பாக அந்த பாடி கார்டாக இருக்கும்போது கண்டிப்பாக தெரிய வரும் யார் இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால இவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ராம் சரணுடைய ஒரு கான்ஃபிட் வேறு இருந்ததா. கான்ஃபிட் மீன்ஸ் ராம் சரண் பாடி கார்டு ப்ளஸ் அந்த புல்லுக்கட்டு மாதிரி தூக்குறதுனால இன்னும் ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கிரேட் ஒர்க் அவுட் ஸ்டாஃபுங்க அவர். சும்மா கிடையாது, அவருடைய பாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே ஒரு ரூஃப் லெவலில் இருக்கும், அந்த அளவுக்கு ஹைட்டு. இந்த கெவின் குண்டா இருக்கார்ல, இவருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 5,000 20,000 ஒரு நாளைக்கு 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு, ஓகேவா. ஏன்னா அந்த லெவலுக்கு இவருக்கு வந்து பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி இவருடைய ஏர்னிங்ஸ் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா, ஓகேவா. ஓகே ப்ரோ, ஒருவேளை டெய்லியும் இருக்குமா அப்படின்னா டெய்லியும் இருக்காது. ஒரு சில நேரங்களில் செலிப்ரிட்டி சார்ந்து பெரிய ஆக்டர்ஸ் சார்ந்து அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் போகும். ஒரு 2 லட்சங்கிறது 3 லட்சம் கூட ஆகலாம், 3 லட்சங்கிறது 4 லட்சம் கூட ஆகலாம், 4 லட்சங்கிறது 5 லட்சம் கூட ஆகலாம். ஆனால் இது வரைக்கும் இவர் வந்து பாடி கார்டாக இருந்த பெரிய ஆக்டர்ஸு பெரிய பொலிட்டீஷியன் எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் எரர் கூட இவருடைய டியூட்டியில் வந்து வந்ததே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நயீம் மூசா, ஓகே ப்ரோ, இந்த பேரை அடிக்கடி இங்கே கேள்விப்பட்டிருக்க ப்ரோ அப்படின்னா விஜய் சார்ந்து கண்டிப்பாக தெரியும். இவரும் ஒரு பாடி கார்டு மாதிரி தான், ஓகேவா. இவர் கேரளா புதுச்சேரி எல்லாம் இருக்குல்ல, அதில் மாஹிங்கிற ஒரு பூர்வமாக கொண்டவர். இவர் வந்து துபாயில் செட்னால ஒரு மலையாளின்னு வச்சுக்கலாம், ஓகேவா. இவருக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுல ரொம்ப அலாதி பிரியம் மீன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது சிம்பிளாக சொல்லட்டுமா, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒன்று கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ந்து செயல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோ லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இவங்க அதை சொல்லுவாங்க, அவங்க இதை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃப்பில் எது இன்ட்ரெஸ்ட் இல்லாத எதையும் செய்யாதீங்க, அவங்களோட லைஃப்பை வீணாக்கிடும். இன்ட்ரெஸ்ட் இருந்து எந்த செயலை செஞ்சாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன ப்ரோ, இதுக்கும் அந்த செக்யூரிட்டி கார்டுக்குமே எதுவுமே சம்மந்தம் இல்லாதமே இருக்குங்கன்னா, பட் ஆனால் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் சார்ந்து ஒரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம், ஓகேவா. இவர் துபாயில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்து ஒரு செக்யூரிட்டி வேலை கிடைக்குது. அதுவும் வந்து அவர் கண்டினியூவாக அந்த செக்யூரிட்டி வேலையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் யோசிச்சிருக்காரு மூசா, ஏன் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கீழே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு ஃபேமை வந்து ரெடி ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்க, பட் ஆனால் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க என்றைக்குமே கொஞ்சம் ஹை லெவலில் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மூசா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். யோசிச்சிருக்காரு, நம்மளே வந்து இதை ஏன் நம்ம ஆரம்பித்தா என்ன, நம்ம ஏன் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுங்கிற ஒரு தாட்டு உடனே வந்திருக்கு.
அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காரு ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரு. செக்யூரிட்டி சார்ந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணாருன்னு சொன்னார்ல, ஜென்டர் செக்யூரிட்டி சர்வீசஸ். இதோடைய ஃபவுண்டரே வந்து பார்த்தீங்கன்னா மூசா தான். இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 1000க்கும் மேற்பட்ட பாதுகாவலர் வந்து இருக்கிறாங்க. சும்மா கிடையாது, டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இவருக்கு அந்த லெவலுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு க்ரோ லெவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மலையாள நடிகர்கள்லாம் இருக்காங்க, ஒரு சில பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்களுடைய ஆஸ்தான தேர்வு, நான் துபாய் வந்தேன்னா இவங்கள எனக்கு செக்யூரிட்டி கார்டாக பாடி கார்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சில நேம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஜஸ்டின் பீஃபர், குரூஜ், ஷாருக், கோலி, பிருத்திவிராஜ். கோலிலாம் வராரு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆஸ்தான மூசாவா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த ஐக்கிய அரபு அமீரகம்னு சொல்லுவாங்களே UAE, அதில் இங்கே ரொம்ப ரொம்ப நம்பக்கூடியவர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்டர் மூசா தான். ஏன்னா மூசாவோடைய பாதம் படாத இடமே கிடையாது அந்த UAE சார்ந்து. ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சார்ந்து ப்ரைவேட்டில் ஒரு பாடி கார்டை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா மூசா தான். அந்த அளவுக்கு பேரை வந்து அவர் வந்து வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த புர்ஜ் கலிஃபா சார்ந்து ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம்லாம் நடக்கும்போது அந்த பெரிய பெரிய செலிபிரிட்டி சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாடி கார்டு இஷ்யூஸ்லாம் இவர் தான் ரொம்ப ரொம்ப எல்லாமே பண்ணி கொடுக்குவார். அது மட்டும் இல்லாமல் ஏஷியா கப் கிரிக்கெட் தொடர், மற்ற ஒரு சில பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் சார்ந்து நிறைய வந்து பாதுகாப்பு கொடுக்கறது இவருடைய முக்கியமான ஒரு பணி. இவருக்கு தான் அந்த கவர்மெண்ட் சார்ந்தும் பொறுப்பை வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி சார்ந்து ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பேர் வாங்கி வச்சுருக்காரு. இப்போது ராம் சரணுக்கு எப்படி கெவின் குண்டா மேலே அதீத அளவு நம்பிக்கையோ, அதே போல் விஜய்க்கும் மூசா மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. இப்போ தானே நீங்கள் அந்த பிரச்சாரம் சார்ந்து இந்த மூசாவுடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க விஜய் அருகில். பட் ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாகவே பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. ஒரு சில அதர்ஸ் கண்ட்ரீஸில் போகும்போது மூசா ரொம்ப ரொம்ப அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷனோட விஜய் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மூளை கூட பிசிறு தட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா அப்படின்னா மூசா இருக்கிற வரைக்கும் எதுவும் நடந்தது கிடையாது. எப்போ பார்த்தாலும் இவர் சிரித்த முகத்தோடு இருப்பது தான் இவருடைய ரொம்ப ஒரு ஹேண்டிலிங்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸு. பேர் போனதும் கூட சிரித்த முகத்தோடு இருந்தால் எல்லாமே வந்து கோபம் எல்லாமே பறந்து போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூசா. ஓகேவா? ஓகே ப்ரோ, ஒரு பாடி கார்டுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க, மூசா பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, கோண்டாவை பற்றி சொன்னீங்க. ஆனால் இதுக்கு என்ன கண்டென்ட்டுக்கான ஒரு ரியாலிட்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஒவ்வொருத்தவங்களும் சார்ந்து எனக்கு இதில் வேலை கிடைக்கல அதில் வேலை கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ பாடி கார்டு சார்ந்து இவ்வளோ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஒரு இப்போ ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு வேலைக்கும் சார்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதில் க்ரோ லெவல் போகணுமோ அதில் போனீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.